परमेश्वर के नाम की महिमा होने पाए। ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. एक और बार परमेश्वर अपनी दया से हम सबों को यहाँ पर इकट्ठे होने के लिए दया किया। மீண்டும் ஒரு முறையாக ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே இந்த இடத்திலே நம்மை ஒன்று கூடுவதற்கு அழைத்து வந்திருக்கிறார். जैसा मैं शुरुआत की जो प्रार्थना में बताया, हमारे खूबी से नहीं, हमारे भक्ति से नहीं, परमेश्वर के अनुग्रह से हम यहाँ पर हैं। எப்படியாக நான் ஆரம்ப ஜெபத்திலே சொன்னேனோ, நம்முடைய திறமையினாலோ அல்லது நம்முடைய பக்தியினாலோ அல்ல, ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த இடத்திலே நாம் வந்திருக்கிறோம். तो आज भी हम उस महान परमेश्वर को आराधना करने के पहले एक परमेश्वर का गुण को यहाँ पर हम देखने के लिए कोशिश करेंगे। இன்றைக்கும் கூட அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள தேவனை ஆராதனை செய்வதற்கு முன்பாக அவருடைய ஒரு குணாதிசயத்தை பற்றி இந்த காலை வேளையில் நாம் தியானிப்போம். परमेश्वर के जो गुणों को अगर अध्ययन करने के लिए शुरू करेंगे, हम करते रह सकते हैं। நாம் ஆண்டவருடைய குணாதிசயத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு நாம் தொடங்கும் போது அதை தொடர்ந்து அதை அறிந்து கொள்வதற்கு நாம் செய்து கொண்டே இருக்கலாம். लेकिन हर समय ये हमारा आदत है, हम आराधना में जाने के पहले एक गुण के बारे में हम अध्ययन करते हैं। ஆனால் இது நம்முடைய பழக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நாம் ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு குணத்தை பற்றி நாம் அறிந்து கொண்டு நாம் ஆராதனை கடந்து जैसे हम செல்கிறோம். जानते हैं, जितना हम गहराई में प्रभु को जानेंगे, उतना हमारा विश्वास गहराई में जड़ पकड़ेगा। நாம் எப்படியாக அறிந்திருக்கிறோமோ, எவ்வளவு ஆழத்திற்குள்ளாக ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்கிறோமோ, அவ்வளவாக நம்முடைய விசுவாசத்தின் வேர் உறுதியாக तो இருக்கும். आज भी परमेश्वर किस प्रकार अपने आप को हमारे लिए प्रकट करने के लिए चाहता है, उसको हम देखने के लिए कोशिश करेंगे। இன்றைக்கும் கூட ஆண்டவர் தம்மை எப்படியாக வெளிப்படுத்த விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்வோம். जब मैं इस आराधना के लिए प्रार्थना कर रहा था, प्रभु उत्पत्ति किताब उसका 26 अध्याय को मेरे सामने लेके आया। இந்த ஆராதனைக்காக நான் ஜெபம் செய்தபோது ஆண்டவர் ஆதியாகமம் 26வது அதிகாரத்தை எனக்கு கணக்கு கொண்டு வந்தார். यहाँ तीसरा वचन में हम परमेश्वर का ये गुण को हम देख सकते हैं। இங்கே 3வது வசனத்திலே ஆண்டவருடைய ஒரு குணாதிசயத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். यहाँ लिखा है, मैं तेरे संग रहूंगा और तुझे आशीष दूंगा। இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நான் உன்னோட கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். ये तीसरा वचन में परमेश्वर अपने बारे में ये कहने के लिए चाहता है। இந்த 3வது வசனத்திலே ஆண்டவர் தம்மை பற்றி இப்படியாக சொல்ல விரும்புகிறார். मैं तुझे आशीष दूंगा। நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். कौन नहीं चाहता है प्रभु हमें आशीष दे? யார் விரும்ப மாட்டார் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும்? बड़े बड़े लोगों का जो आशीष और दया के लिए हम इंतजार करते हैं। நாம் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் காத்திருக்கிறோம். और लेकिन जब परमेश्वर के आशीषों के बारे में जब हम विचार करते हैं, हम सब कोई चाहते हैं। நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நினைத்து பார்க்கும்போது நாம் எல்லாரும் அதை விரும்புகிறவர்களாக காணப்படுகிறோம். प्रभु कहता है, मैं तुझे आशीष दूंगा। இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். प्रभु यहाँ इसहाक के देख के कह रहा है। இங்கே ஆண்டவர் ஈசாக்கை குறித்து இப்படியாக சொல்லுகிறார். वो इसहाक से प्रभु इस प्रकार बातें कर रहा है, मैं तुझे आशीष दूंगा। இங்கே ஈசாக்கினிடத்தில் ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். आज इस सुबह के वक्त में हम एक एक जन से प्रभु इन बातों को कहने के लिए चाहता है। இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரிடத்திலும் இந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறார். हम सब कोई इसी प्रकार का विचार के साथ आए होंगे, प्रभु का आशीष मुझे चाहिए। ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே வந்திருக்கலாம். पढ़ाई में, मेरा जो परिवार में, मेरे व्यक्तिगत जीवन में, मेरे सेवकाई में परमेश्वर का आशीष चाहिए। என்னுடைய படிப்பிலே, என்னுடைய தனிப்பட்ட காரியத்திலே, என்னுடைய ஊழியத்திலே, என்னுடைய குடும்பத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேண்டும். लेकिन इस अध्याय का संदर्भ को, अगर सिचुएशन को अगर आप देखेंगे, இந்த அதிகாரத்தினுடைய சூழ்நிலையை ஒருவேளை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், देखिएगा इसहाक का हालत क्या रहा। இங்கே ஈசாக்கினுடைய சூழ்நிலை எப்படியாக இருந்தது? प्रभु आशीष मैं दूंगा करके जब कह रहा है, उस समय में इसहाक का हालत कैसा रहा? ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னபோது அவருடைய சூழ்நிலை எப்படியாக இருந்தது? यहाँ Isaac was under pressure. இங்கே ஈசாக்கு ஒரு வகையான அழுத்தத்தின் மத்தியில் இருந்தார். यहाँ अगर आप शुरू से लेकर अगर आप देखेंगे, நீங்கள் ஆரம்பத்திலிருந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், अब्राहम के समय में जो अकाल पड़ा, उसी प्रकार का अकाल अभी पड़ रहा है। இங்கே ஆபிரகாமினுடைய காலத்தில் எப்படியாக இருந்ததோ அதே போல இப்பயும் காணப்படுகிறது. अभी जो है वो अब प्रेशर से कुछ प्लान करने के जगह पर इसहाक भी पाया जाता है। இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக கடந்து வந்தார். அந்த அழுத்தத்தின் நிமித்தமாக அவரால் ஒன்றும் தீர்மானம் செய்ய முடியவில்லை. वो गलत निर्णय या गलत
प्लान करने का स्थिति में इसहाक यहाँ रखा गया, அங்கே தவறான தீர்மானங்களை எடுக்கக்கூடிய நிலைமையிலே அவர் வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்கிறார். क्योंकि हम जानते हैं इस अध्याय में क्या लिखा गया है. ஏனென்று சொன்னால் இந்த அதிகாரத்தில் என்ன எழுதி இருக்கிறது என்பதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். पुराना नियम में जब कभी भी इधर उधर अकाल पड़ता है, लोग मिस्र देश में जाते हैं. நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது ஜனங்கள் இப்படியாக சில குறிப்பு சூழ்நிலைகளே வேறொரு தேசத்திற்கு போவார்கள். यहाँ दूसरा वचन में इसलिए प्रभु उन बातों को वहां पर कहते हुए बता रहा है. அங்கே இரண்டாவது வசனத்திலே அங்க ஆண்டவர் இந்த காரியத்தை குறிப்பிட்டு சொல்கிறார். मिस्र देश नहीं जाना. நீ எகிப்திற்கு போக கூடாது. इसका मतलब क्या है? அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் तो ये प्रेशर वहां पर है, जो अकाल की बातें हैं या समस्याएं हैं, सबको ही जा रहा है, दूसरा रास्ता पकड़ के जा रहा है. इनका जो परिस्थिति भी ऐसा होने का संभावना है, ये भी गलत निर्णय ले. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் இங்கே எல்லாமே அப்படியாக நடக்கிறது. அழுத்தத்தின் நிமித்தமாக அந்த சூழ்நிலை நிமித்தமாக எல்லாரும் வேற இடத்திற்கு போகிறார்கள். இவரும் அப்படியாக ஒரு தவறான தீர்மானத்தை எடுத்து அந்த தேசத்திற்கு போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. आज इस सवेरे के वक्त में जब परमेश्वर हमारे लिए अपने आप को प्रकट करता है, मैं तुझे आशीष देने वाला हूं. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் தம்மை இப்படியாக வெளிப்படுத்துகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். हमारा परिस्थिति भी इसी प्रकार होने का चांसेस आर देयर. நம்முடைய சூழ்நிலையும் இப்படியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. हमारे ऊपर भी कई प्रकार के जो प्रेशर या समस्या के कारण हम भी गलत निर्णय लेने के जगह पर शायद होंगे. நாமும் நமக்கு மேலே சில நேரங்களில் அழுத்தங்களின் காரணமாக அல்லது சில சூழ்நிலையின் காரணமாக தவறான தீர்மானங்களை எடுக்கக்கூடிய நிலையில இருக்கலாம். यहाँ इसहाक का और एक वातावरण का संदर्भ को हम देख सकते हैं. அங்கே ஈசாக்கினுடைய இன்னொரு காரியத்தையும் நாம் அங்கே பார்க்க முடியும். अगर आप इस अध्याय को देखेंगे, நீங்கள் இந்த அதிகாரத்தில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் शायद परमेश्वर से बातों को सुने बिना अन्य लोगों को सलाह को, अन्य लोगों से सम्मति लेने के जगह पर ये शायद वहां पर रहता होगा. ஒருவேளை அவர் ஆண்டவரிடத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிற இடத்தில் இல்லாமல் மற்றவர்களிடத்திலிருந்து அவரை சார்ந்து இருக்கிறவரிடத்திலிருந்து ஆலோசனையை பெற்றுக்கொள்கிற சூழ்நிலையில் அவர் இருந்திருக்கலாம். क्यों? ஏனென்று சொன்னால் सब कोई दूसरा रास्ता पकड़ के जा रहे हैं. எல்லாரும் வேறொரு வழியை பின்பற்றி போகிறார்கள். सब कोई अपना अपना जो प्लान बना के जा रहे हैं. எல்லாரும் தனக்கென்று ஒரு திட்டங்களை தீட்டிக் கொண்டு அதில் செல்கிறார்கள். ये संभव है, ये परमेश्वर से बातों को सुने बिना दूसरों से बातों को सुनने के जगह पर शायद होंगे. ஒருவேளை அவர் இப்படிப்பட்ட இடத்தில் இருந்திருக்கலாம், அவர் ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ளாமல் மற்றவரிடத்திலிருந்து ஆலோசனையை பெற்றுக்கொள்கிற இடத்தில் இருந்திருக்கலாம். और तीसरा और एक बात को समस्याओं को यहाँ देख सकते हैं. அங்கே மூன்றாவது இன்னொரு பிரச்சனையும் பார்க்க முடியும். और मदद के लिए, सहायता के लिए इधर उधर, इसका मतलब जहां परमेश्वर रहने के लिए कहा उससे बाहर जाने का पूरा पूरा संभावना है. அங்கே உதவிக்காக ஆண்டவர் எந்த இடத்திலே வைத்தாரோ அந்த இடத்தை விட்டு இது இங்கேயும் அங்கேயுமாக அவர் தேடி செல்கிறதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலையும் இருந்தது. आज इस सवेरे के वक्त में हमारा हालत शायद इस प्रकार हो सकता है. இந்த காலை வேளையிலே நம்முடைய சூழ்நிலை ஒருவேளை இப்படியாக இருக்கலாம். हमारे अंदर के जो समस्या के चलते हम कभी कभी गलत निर्णय लेने के जगह पर हम आए होंगे. ஒருவேளை நமக்குள்ளாக காணப்படுகிற அந்த கலக்கமான சூழ்நிலை நிமித்தம் நாம் தவறான தீர்மானங்களை எடுக்கக்கூடிய இடத்தில் வந்திருக்கலாம். कभी कभी इतने जो अन्य लोगों के बातें, अन्य लोगों के जीवन के बातें हमारे अंदर इतना जो प्रेशर को लेके आता है, हम परमेश्वर से शायद सुनने में हम हार गए होंगे. ஒருவேளை சில நேரங்களிலே மற்றவர்களுடைய காரியங்கள் இப்படியாக நம்முடைய காதுகளில் வந்து விழுகிற நாளை நாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு தோற்று போய் இருக்கலாம். साथ ही साथ அதோடு கூட जहां परमेश्वर रहने के लिए हमें वायदा दिया या वचन दिया, उस जगह में रहने के लिए हमारे लिए बहुत कठिन लगता होगा. எந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக வசனமாக கொடுத்திருக்கிறார், அந்த இடத்துல இருப்பது மிகவும் கடினமாக காரியமாக ऐसा இருக்கலாம். एक पवित्रता में स्थिर रहने के लिए हम संघर्ष किए होंगे. ஒருவேளை இப்படிப்பட்ட அந்த பரிசுத்த வாழ்க்கையிலே உறுதியாக இருப்பதற்கு நாம் ஒரு கடினமான காரியமாக இருக்கலாம். शायद परमेश्वर से दिया गया वचन को पकड़ के रहने में हम संघर्ष करते होंगे. ஒருவேளை ஆண்டவர் கொடுத்த வசனத்தை பற்றி கொண்டு அதில் நிலைத்திருப்பதற்கு நமக்கு கடினமான காரியமாக இருக்கலாம். जहां परमेश्वर हमारे लिए होम्स या हॉस्टल या कैंपस दिया, वहां रहने के लिए हम बहुत संघर्ष करते होंगे. எங்கே ஆண்டவர் நமக்காக ஹோம்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் வேலைகளை கொடுத்திருக்கிறார், அந்த இடத்திலே இருப்பதற்கு தடையான காரியங்கள் அநேக காரியங்கள் காணப்படலாம். जिस सेवकाई को हमारे हाथ में दिया, जिस परिवार को प्रभु हमारे हाथ में दिया, जिस संस्था को प्रभु हमारे लिए दिया, वहां पर रहने के लिए हम बहुत संघर्ष करते होंगे. எந்த குடும்பத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரோ, ஊழியத்தை கொடுத்தாரோ,
கொடுத்தாரோ அந்த இடத்திலே நாம் இருந்து அதை தொடர்ந்து செய்வதற்கு நமக்கு கடினமாக காணப்படலாம். कभी कभी हम सोचते हैं या बोलते हैं, நாம் சில நேரங்களில் நினைக்கிறோம் அல்லது இப்படியாக भाई जी, சொல்கிறோம், मेरा समस्या का आप नहीं जानते हैं, சகோதரரே என்னுடைய பிரச்சனையை நீங்கள் அறிய மாட்டீர்கள், मेरे अंदर कितना जो प्रेशर आप नहीं जानते हैं, எனக்கு மேல எவ்வளவு அழுத்தம் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது. रहना मुश्किल है, இருக்கிறது கடினம், मैं रह नहीं सकता हूं, என்னால் இருக்க முடியாது, मैं रह नहीं सकती हूं, என்னால் இருக்க முடியாது, मुझे बाहर जाना ही होगा, நான் வெளியே போய் தான் ஆகணும், दूसरा प्लान करना ही होगा, இன்னொரு திட்டம் தீட்டி தான் ஆகணும், और अन्य लोगों से बातों को सुनना ही होगा. நான் மற்றவர்களுடைய ஆலோசனை கேட்டு தான் ஆக வேண்டும். आज सवेरे के वक्त में प्रभु आपसे बातें करने के लिए चाहता है. ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே உங்களிடத்தில் இடைப்பட விரும்புகிறார். प्रभु आपके लिए जो आशीषों का रखा है उसको खोना नहीं. ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்து போகாதீர்கள். प्रभु आपके लिए बहुत बड़ा आशीषों का रखा है. ஆண்டவர் உங்களுக்காக மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை बच्चे வைத்திருக்கிறார். बड़े आप कान खोल के सुनिएगा. சிறியோரே பெரியோரே காதுகளை திறந்து கேளுங்கள். परमेश्वर जो आशीष देने वाला आपके लिए बहुत बड़ा आशीष को रखा है. ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன் உங்களுக்காக பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். यहाँ இங்கே और एक सवाल उठने का संभव है. இங்கே இன்னொரு கேள்வியும் எழுப்புவதற்கு வாய்ப்பு உண்டு. भाई जी, आशीष का मतलब क्या है? சகோதரரே, ஆசீர்வாதம் என்றால் என்ன? 4 चक्का गाड़ी, 4 சக்கர வாகனம், मकान, வீடு, बैंक बैलेंस, பேங்க்ல பேலன்ஸ், जो मेरे जो जो ऊपर प्रमोशन, எனக்கு கொடுக்கப்படுகிற பதவி உயர்வு, नाम सम्मान, அல்லது பரிசு பொருட்கள், यही आशीष है. இது ஆசீர்வாதமா? क्या आशीष मेरे लिए प्रभु रखा है? எந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்காக क्या வைத்திருக்கிறார்? आशीषों को प्रभु मुझे देने के लिए चाहता है? ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்க விரும்புகிறார்? जब मैं इस अध्याय में देखा, நான் இந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது परमेश्वर बहुत अच्छा से कुछ बातों को, आशीषों को मुझे समझाया. இங்கே ஆண்டவர் மிகவும் அருமையாக சில ஆசீர்வாதமான காரியங்களை எனக்கு इन காண்பித்தார். आशीषों को छोड़ के जब हमारे आंखों को हम दूर चल लेके जाते हैं, இந்த ஆசீர்வாதங்களை விட்டு விட்டு எப்பொழுது நம்முடைய கண்களை தூரமாக எடுத்து செல்கிறோமோ, हम अपने परेशानियों को हम लेके आते हैं. நாம் நம்மாகவே பிரச்சனைகளை நாம் मैं ஏற்றுக்கொள்கிறோம். एक और बार कहने के लिए चाहता हूं, நான் மீண்டும் ஒரு முறையாக சொல்ல जो விரும்புகிறேன், परमेश्वर देने के लिए चाहता है वो आशीषों को छोड़ के जब हमारे आंखों को हम दूर लेके जाते हैं, எப்பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்க இருக்கிற ஆசீர்வாதங்களை விட்டு விட்டு நாம் நாமாகவே நம்முடைய பார்வை வேறு இடத்துல தூரமாக செலுத்தும் பொழுது, बच्चे क्यों न हो या सेवक क्यों न हो या बड़े क्यों न हो, कोई भी क्यों न हो, சிறுவர்களா இருந்தாலும் சரி, ஊழியர்களா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, हम अपने ऊपर बहुत समस्या और प्रेशरों को हम खुद लेके आते हैं. நாம் நமக்கு நாமே தேவையில்லாத अनेक பிரச்சனைகளையும் அழுத்தங்களையும் கொண்டு வருகிறோம். इसका मतलब அதனுடைய அர்த்தம், अभी शायद आप जानने के लिए बहुत आप इंतजार में होंगे. நீங்கள் ஒருவேளை அதை அறிந்து கொள்வதற்கு இப்போது அதிக ஆர்வமாக अंकल, இருக்கலாம். इसका मतलब, आशीष का मतलब क्या है? சகோதரரே, அதனுடைய ஆசீர்வாதம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? परमेश्वर की ओर से आशीष का मतलब क्या है? ஆண்டவரிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் என்றால் அர்த்தம் என்ன? यहाँ तीसरा और 5वां वचन से कुछ बातों को मैं आपको दिखाऊंगा. இங்கே 3வது 5வது வசனத்திலிருந்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். सही आशीष क्या है? சரியான ஆசீர்வாதம் என்றால் என்ன? तीसरा वचन के आधार पर प्रभु हमारे साथ रहता है, वही बहुत बड़ा आशीष है. இங்கே 3வது வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். परमेश्वर हमारे साथ रहना वही सबसे बड़ा आशीष है. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். यही है परमेश्वर के ओर से आशीष. இதுதான் ஆண்டவரிடத்திலிருந்து கொடுக்கிற ஆசீர்வாதம். दूसरा क्या है मालूम है? இரண்டாவது என்ன தெரியுமா? वही तीसरा वचन के आधार पर அங்கே 3வது வசனத்தின் அடிப்படையிலே जो भी बातें हमारे जीवन के लिए प्रभु के द्वारा कहा गया है वो पूरा होना ही आशीष है. ஆண்டவர் மூலமாக என்ன காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லப்பட்டதோ அது எல்லாம் நிறைவேறும், அதுதான் இரண்டாவது ஆசீர்வாதம். कोई बात नहीं, எதுவும் பிரச்சனை இல்லை. कुछ भी क्यों न हो, என்னன்னாலும் சரி, साइकिल भी हो, சைக்கிள் இருந்தாலும் சரி, 4 चक्का का गाड़ी 5 भी हो, அங்கே 4 சக்கர வாகனம் 5 இருந்தாலும் சரி, परमेश्वर के द्वारा मेरे लिए जो बताया गया है वही पूरा होना मेरे लिए का ஆண்டவர் आशीष है. மூலமாக எனக்காக என்ன சொல்லப்பட்டாரோ அது நிறைவேற வேண்டும், அதுதான் முழுமையான ஆசீர்வாதம். तीसरा, 3வது 5वां वचन के आधार पर 5வது வசனத்தின் அடிப்படையிலே जब मैं दूसरों के लिए आशीष का कारण बनूंगा, நான் எப்பொழுது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் காரணமாக मेरे மாறுவேனோ, द्वारा लोग जब आशीष को प्राप्त करेंगे, என் மூலமாக ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்களோ, मैं विश्वास करता हूं वही सबसे बड़ा आशीष है. நான் விசுவாசிக்கிறேன் அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் इन என்று. बातों को फिर से कहने के लिए चाहता हूं. நான் இந்த 3 காரியத்தை மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். इससे कभी हमारे विचार को इधर उधर हम लोग इधर उधर नहीं लेके जाना. நாம் இந்த 3 காரியத்திலிருந்து நம்முடைய கவனத்தை
இங்க எங்கேயும் அங்கேயும் எடுத்து செல்லக்கூடாது. बच्चे विशेष तौर से एकदम आप मन में इसको लिखित रखिएगा சிறுவர்களே உங்களுடைய மனதிலே இதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளீர்கள். और परमेश्वर हमारे साथ संग रहता है, वही सबसे बड़ा आशीष है. ஆண்டவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார், அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். मेरे जीवन के लिए, मेरे लिए जो भी प्रभु वचन के द्वारा, भविष्यवाणी के द्वारा, स्वप्न दर्शन के द्वारा बताया है, वो पूरा होना ही मेरे लिए आशीष है. ஆண்டவர் எனக்காக என்னுடைய வாழ்க்கைக்காக தம்முடைய வார்த்தையின் மூலமாக வசனத்தின் மூலமாக என்ன காரியத்தை சொன்னாரோ அது நிறைவேற வேண்டும், அது இரண்டாவது ஆசீர்வாதம். जब मेरे जीवन को दूसरों के लिए आशीष का कारण बना देता है, எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு காரணமாக இருக்கிறதோ, वही सबसे बड़ा आशीष அது है. எல்லாவற்றையும் காட்டிலும் மிகப்பெரிய इन ஆசீர்வாதம். बातों को विश्वास करने वाले ताली बजा के हम परमेश्वर को இந்த धन्यवाद. காரியங்களை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். परमेश्वर इस प्रकार का आशीषों को हमें देने के लिए चाहता है. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க कभी விரும்புகிறார். कभी इस आराधना में बहुत कुछ बातों को सोच के विचार करके यहाँ पर आप बैठे होंगे. சில நேரங்களிலே अनेक காரியங்களை நீங்கள் நினைத்துக் கொண்டு இந்த ஆராதனையில் அமர்ந்திருக்கலாம். कुछ बच्चों को, एक दो बच्चों को मैं देखा, ஒன்று ரெண்டு பிள்ளைகளை நான் பார்த்தேன், एकदम शांत, ரொம்ப அப்படியே அமைதியா गीत गाते समय मैं देखा, பாடல் பாடும்போது நான் एकदम பார்த்தேன், शांत, ரொம்ப அமைதியா இருந்தாங்க. हाथ नहीं हिल रहा था, அவங்க கைகள் ஆடவில்லை, मुंह भी नहीं खुल रही, அங்க வாயும் திறக்கல, और एकदम शांत. ரொம்ப அமைதியா. मैं विश्वास करता हूँ हम कभी कभी और अन्य ऐसे ऐसे बातों को हम मन में सोच के, हम बोझ के साथ, दबाव के साथ हम बैठते हैं. நாம் சில நேரங்களில் நான் விசுவாசிக்கிறேன், மற்ற காரியங்களை அப்படியே நினைத்து நாம் அழுத்தத்திலே அப்படியே கவலையில உட்கார்ந்து போகிறோம். आज हमारे लिए एक परमेश्वर है, இன்று நமக்காக ஒரு ஆண்டவர் உண்டு, हमें आशीष देने वाला நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், और दूसरों का आशीष का कारण बनाने वाला. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் காரணராக நம்மை उस மாற்றுகிற महान தேவன். परमेश्वर को हम आराधना करने के लिए आए हैं. ஆண்டவர் அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். लेकिन यहाँ एक बात को मैं कहकर मैं आगे आराधना में आपको मैं ले जाने के लिए चाहूंगा. ஆனால் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஆராதனைக்கு நேராக நடத்த விரும்புகிறேன். इस आशीषों को प्रभु देने के लिए यहाँ पर एक बात यहाँ पर बताया गया है. இங்கே இந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுப்பதற்கு ஒரே ஒரு காரியத்தை இங்கே சொல்லி இருக்கிறார். दूसरा वचन को एक बार देखेंगे, இரண்டாவது வசனத்தை மீண்டும் ஒரு முறையாக பார்க்கலாம். दूसरा वचन को हम लोग देखेंगे. இரண்டாவது வசனத்தை நாம் பார்க்கலாம். यहाँ यहोवा ने उसको दर्शन देकर कहा. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி சொன்னார். हमारा विचार, நம்முடைய எண்ணம், हमारा चिंता நம்முடைய कवலைகளில் यही रह नहीं पाए. இப்படியாக இருப்பதாக. बच्चे बड़े, हमारा जो विचार यही रह नहीं पाए. சிறியோரே பெரியோரே நம்முடைய எண்ணங்கள் இப்படியாக இருப்பதாக. ये आशीष देने वाला परमेश्वर का दर्शन मुझे देखना है. இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனுடைய தரிசனத்தை நான் பார்க்க வேண்டும். परमेश्वर का दर्शन मुझे अगर मिल जाएगा, ஆண்டவருடைய தரிசனம் எனக்கு கிடைக்கும் என்று சொன்னால், परमेश्वर आशीषों से मुझे भर देगा. ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தினாலே என்னை முழுவதுமாக நிரப்புவார். मत्ती रसूल समाचार 5वां अध्याय में देखते हैं, அங்கே மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், जो दिल में साफ है, जिनका हृदय जो है साफ है, யாருடைய இருதயம் சுத்தமாக இருக்கிறதோ वो परमेश्वर का दर्शन पाएंगे. அவர்கள் தேவனுடைய தரிசனத்தை பார்ப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. जो दिल में जो शुद्ध है, वो जो है यहाँ लिखा है, जिनके मन शुद्ध है वे परमेश्वर को देखेंगे. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. आज जरूर हम परमेश्वर का आराधना करने जा रहे हैं. இன்றைக்கு நாம் உண்மையிலே ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். உண்மைதான். प्रभु यही आशीष मुझे चाहिए. ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். मैं दूसरी बातों को लेके मैं चिंता नहीं करूंगा. ஆண்டவரே மற்ற காரியங்களை நினைத்து நான் கவலைப்பட மாட்டேன். दूसरा प्लान करने के जगह में भी मैं यहाँ रहने के बावजूद भी आज मैं समझ गया ये आशीष मेरे लिए काफी है. ஆண்டவரே நான் வேற தீர்மானங்களை எடுக்க வேண்டிய இடத்தில் இருந்தாலும் இன்றைக்கு புரிந்து கொண்டேன், நீர் மாத்திரம் எனக்கு போதும், இந்த ஆசீர்வாதம் எனக்கு போதும். हम आराधना करने के करते நாம் ஆராதனிக்கும் போது हमारे जो दिल को भी हम प्रभु के सामने हम जांचेंगे. நாம் நம்முடைய இருதயத்தையும் நாம் தற்பரிசோதனை செய்வோம் ஆண்டவருக்கு முன்பாக. बाहर नहीं, வெளிப்பிரகாரமாக அல்ல, हमारे कपड़ा के द्वारा, हमारा प्रचार के द्वारा, हमारा गीतों के द्वारा, हमारा बोले के द्वारा, बाहर नहीं. வெளிப்பிரகாரமாக நம்முடைய ஆடை, நம்முடைய பிரசங்கம், நம்முடைய வார்த்தைகள் மூலமாக அல்ல. हम प्रभु से हम मांगने जा रहे हैं, நாம் ஆண்டவரிடத்திலே கேட்க போகிறோம். प्रभु मेरे दिल को साफ कीजिए. ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை சுத்தமாக்கும். जब मैं कल इस अध्याय के इतना मैं गहराई में अध्ययन करने के चलते, நான் நேற்று இந்த அதிகாரத்தை இவ்வளவு ஆழமாக நான் ஆராய்ந்த பின்பாடு आज मैं भोर में उठ के एक ही प्रार्थना किया, நான் இந்த காலையில இன்றைக்கு எழும்பி நான் ஒரே
ஒரு ஜெபம் मैं செய்தேன். अपने लिए या बच्चों के लिए या सेवकाई के लिए मैं बिल्कुल प्रार्थना नहीं நான் किया। எனக்காகவோ என்னுடைய பிள்ளைகளுக்காக ஊழியத்துக்காக நான் ஒன்றுமே ஜெபம் भोर செய்யல. में उठ के लगातार यही प्रार्थना करते रहा। நான் அதிகாலையில் எழுந்து தொடர்ந்து இதே ஜெபத்தை செய்து வருகிறேன். तेरा दर्शन मुझे चाहिए प्रभु। ஆண்டவரே உம்மை நான் பார்க்க வேண்டும். जब मैं बाइबल पढ़ता हूँ நான் வேதம் வாசிக்கும் பொழுது तेरा दर्शन मुझे चाहिए। ஆண்டவரே உம்மை நான் பார்க்கணும். जब मैं आराधना चलाऊंगा तेरा दर्शन चाहिए। ஆண்டவரே நான் ஆராதனை நடத்தும் போது உம்மை நான் जब தரிசிக்க मैं வேண்டும். प्रार्थना करूंगा तेरा दर्शन चाहिए। ஆண்டவரே நான் ஜெபிக்கும் போது உம்மை தரிசிக்க வேண்டும். मेरे बच्चों के लिए जब मैं चिंता करूंगा तेरा दर्शन चाहिए। ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் கவலைப்படும் பொழுது உம்மை நான் தரிசிக்க வேண்டும். मेरा सारे बातों में तेरा दर्शन चाहिए प्रभु। ஆண்டவரே என்னுடைய எல்லா காரியங்களிலும் உம்முடைய தரிசனம் जब எனக்கு मैं வேண்டும். यात्रा करूंगा जब मैं सेवा करूंगा मैं जो कुछ भी करूंगा तेरा दर्शन मुझे चाहिए। ये काफी है मेरे लिए। ஆண்டவரே நான் பிரயாணம் பண்ணும் பொழுதும் சரி நான் எல்லா காரியங்களையும் செய்யும் பொழுது உம்முடைய தரிசனம் எனக்கு வேண்டும். அது மாத்திரம் போதும். उसी प्रकार मेरा भीतरीय बातों में एक सफाईता को हमेशा दीजिए करके मैं प्रार्थना किया। அப்படியாக என்னுடைய உள்ளான காரியங்களிலே ஒரு சுத்தத்தை எனக்கு தாரும் என்று நான் தொடர்ந்து आज उस ஜெபிக்கிறேன். महान परमेश्वर को हम आराधना करने जा रहे हैं। இன்றைக்கு அந்த மகத்துவமுள்ள தேவனை நாம் ஆராதிக்க